ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்மளோட கிச்சனில் ஒரு சூப்பரான சமையல் தான். சப்பாத்தியும் அதுக்கு சைட் டிஷ் ப்ளைன் சால்னா பண்ண போகிறோம். இப்போ சப்பாத்தி மாவு பசஞ்சிக்கலாம். இப்போ திட்டமாக இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணி பாருங்கள், நல்லா சுட சுட கொதிக்குது. இந்த தண்ணியை தான் நான் இதில் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு ஒரு கரண்டியெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி தான் எப்பவுமே சப்பாத்தி செய்வேன். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். மறுநாளுமே அதே மாதிரியே தான் இருக்கும். அதனால தான் நான் எப்பயுமே இப்படி தான் செய்வேன். சீக்கிரமாக கெட்டு போகாது. இப்போ நம்ம கரண்டியெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ அழுத்தினாலே நல்லா மாவு சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த டைமில் கொஞ்சோண்டு மேலே எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணேன். ஏன்னா மாவு காயாமல் இருக்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக தடவிட்டு இது மேலே ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இருக்கட்டும். இப்போ சால்னாவுக்கு ரெடி பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு சால்னாவுக்கு ஒரு 10 போல் முந்திரி எடுத்துருக்கேன், 1 ஸ்பூன் கசகசா எடுத்துருக்கேன். இப்போ இது ரெண்டுமே சேர்த்துட்டு நல்லா சூடான தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இப்போ மற்ற பொருட்கள்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். சால்னாக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 1 கைப்பிடி அளவு மல்லி, அதே மாதிரி புதினாவும் 1 கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன். இது எல்லாமே நம்ம எண்ணெயில் சேர்த்து வதக்கணும். இது அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம், நான் முன்னாடியே காட்டினது தான், முந்திரியும் கசகசம் சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டேன். தேங்காய் அரை மூடிக்கு குறைவான அளவு தேங்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கழுவி எடுத்துட்டேன். இது எல்லாத்தையும் நம்ம ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதனால் நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதனால் குக்கர் வச்சுட்டேன், நல்லா காஞ்சிடுச்சு. இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. பாருங்கள், ஒரு 10 போல் கிராம்பு, ஒரு அரை ஸ்டாரு, சின்ன துண்டு பட்டை, 3 மராட்டி மூக்கு, கொஞ்சமாக கல்பாசி எடுத்துருக்கேன். இதுதான் சால்னாக்கு ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும், வாசனையும் இருக்கும். பிரிஞ்சி இலை ஒரு 3-4 எடுத்துருக்கேன் பாருங்கள். இவ்வளோ தான். இதை நம்ம சேர்த்துக்கலாம். 5 போல் ஏலக்காய். இதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை. இந்த கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அதாவது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பேஸ்ட் நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்குறேன். அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்க்குறேன். இது கூடவே பார்த்திங்கனாக்கா அதாவது தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூனு, காஷ்மீரி சில்லி அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துங்க சிக்கன் மசாலா. இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். மசாலா நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாசனைலாம் போயிடுது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புதினாவும் மல்லியும் சேர்த்துக்கலாம். புதினாவும் மல்லியும் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ சால்னாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்க்குறேன். அப்போ தான் அந்த தக்காளி நல்லா வெந்து வரும். அதனால தான் கல் உப்பு சேர்க்குறது. இப்போ இது வதங்கிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம அரைக்கிற மசாலா இருக்குதுல்ல, அதை அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன். இப்போ கசகசா முந்திரியும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், தேங்காய் கசகசா முந்திரியும் நல்லா அரைச்சாச்சு. இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் இதோடு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம்.
மசாலா வந்து நல்லா வதங்கியாச்சு. இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். கெட்டி சால்னான்றதுனால ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம், திட்டமாக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம மூடி போட்டு ஒரு விசில் அல்லது 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். சால்னா வந்து ரெடி ஆகிடுச்சு. 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா கெட்டியாக சூப்பராக வாசனையாக இருக்குது. சப்பாத்தியை போட்டுக்கலாம். சப்பாத்தி நல்லா உப்பி வருது பாருங்கள், திருப்பிக்கலாம். எண்ணெய் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இப்போ வந்து சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சால்னா சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடுச்சு. சால்னா வந்து சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப சிம்பிள் தான் இது, நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் எல்லாருமே. பாருங்கள், சப்பாத்தி கூட எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சாஃப்ட்டு சப்பாத்தி. இப்படி எடுத்தவொடனே பிச்சுக்குது பாருங்கள். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மீனாட்சி விழாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.